பேரை போட்டு நடத்து, வெற்றியாக இருக்கும். வேறு என்னப்பா வேணும்? அந்த பொண்ணை செம்மையாக வாழ வச்சு தரேன், பிரியாமல் இருக்க வைக்கிறேன். போய்ட்டு கால் வந்துட்டு வரலாம். மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம். என்னப்பா வேணும் தம்பி? அங்கே தள்ளி கண்ண முடைய. சரி, காலைல வந்துட்டு வா. சண்டை போடணும்னா கொஞ்சம் டைம் தரேன். சரி விடுங்க. திடீர்னு உடம்புல ப்ரெஷர் பாயிண்ட் குறையுது, லோ ப்ரெஷர் வந்த மாதிரி அப்படி குழக்குன்னு விழுந்துருது, அன்கான்சியஸ் மயக்கம் வர்றது மாதிரி உள்ள நிலைகள் தோன்றுது, உடம்புல உயிர் இருக்குமா இல்லையா என்று ஜில்னஸ் வந்துருச்சு. சாமி இது எதிர்காலத்தில் ஹார்ட் அட்டாக்கில் கொண்டு போய் வச்சிருமோ அப்படிங்கிற ஒரு பயம் உன் உள்ளத்தில் இருக்குது. கால் வந்துட்டு வா. ஒரு மணிகண்டனா? பரமேஸ்வரா, இது உனக்கு உடலுக்கு ஆபத்து வராதுப்பா, கவலைப்பட வேண்டாம். ஆனால் ரத்தத்தில் குறையா உடல்நிலையில் குறையா அப்படிங்கிறது தெரியணும். போய் பார்த்தா நார்மல்னு ரிசல்ட் வருது. ஆனால் இந்த பிரச்சனை ஏன் வந்துச்சு? ஸ்பிரிச்சுவல் லைனில் எதுவும் ஏற்பட்டிருக்குமோ அப்படின்னு ஒரு சின்ன பயம். 3 முறை என்னையை பார்க்கவா உன்னை காப்பாற்றி தந்துடுறேன். இப்போ கடன் பட்டிருக்க, அதை தீர்த்து தரணும். உழைப்புக்கு போகிற இடத்துல மனதை ஒருநிலைப்படுத்தி உறுதியாக்கித்தார். வீட்டு பக்கத்தில் ஒரு சிறிய அம்மன் தெய்வம் இருக்குது, அவளால் உனக்கு துணை நடக்கும். பக்கத்தில் வா, நன்றியோடு இருப்பாய். வாழ்க மகளே. காரைக்குடி எல்லை, காரைக்குடி, காரைக்குடி, காரைக்குடி வாங்க, காரைக்குடி. நல்ல ஊரை கூடி, நல்ல காரைக்குடி. உட்காரலாம், இதெல்லாம் ஓரமா உட்காருங்க. காரைக்குடி, காரைக்குடியா? நிக்கிறவங்க தயவுசெய்து உட்காருங்க, ஓரமா உட்காருங்க. வழிபாதை நிக்காதீங்க. எப்படி என்னங்கன்னா சாமி கூப்பிடுறாங்க, வர முடியாது. தொழில் சம்பந்தமாக மன வருத்தப்பட்டு வந்தது யாருப்பா? வா, கால். ஆளு மெலிஞ்சிட்டியடா முன்னால இருந்து. இன்னும் ஒரு முறை காலில் வந்துட்டு வா. உருண்டு எந்திக்கு போய் உள்ள. உன் வீட்டு பக்கம் போனேன், ஐயனார் சாமி வராரு. அந்த இடத்துல நான் கருப்பசாமியும் இருப்பேன், பேச்சு தாயும் இருப்பான், சங்கிலி கருப்பனும் இருப்பான். இருக்கானா? 3 ஆண்டு காலங்களாக நீ நடத்தக்கூடிய தொழில் இருட்டடைஞ்சு போனது மாதிரி மனவேதனையும் துயரமும் பட்டிருக்கேன். நிறைய பொன்பொருள்களை இழந்து கடன்பட்ட வேதனையால் குடும்பத்தோடு ஒட்டுவதற்கு கூட இயலாத நிலையில் இப்போ வேலைப்படுறேன். உண்மையா? இதுக்கு யாரோ மந்திரம் பண்ணியிருக்காங்க, நமக்கு உதவி செய்யக்கூடிய தெய்வத்தை கட்டியிருக்காங்க அப்படிங்கிற எண்ணம் உன் உள்ளத்தில். கால் வந்துட்டு வா. இந்த கெட்டுகளை அவிழ்த்து உனக்கு தொழிலை உருவாக்கி தரேன், கடனை தீர்த்து தரேன். வேறு இடத்துல கடை வை, என் பேரை போட்டு வை. வற்றாத கங்கையாய் பணம் வந்து சேரும். யாருக்கும் பயப்படாத. உடம்புல ஒரு படபடப்பு இருக்குது, அதை நீக்கி நிறுத்தி வெற்றியாக்கி தரேன். ஓடிப்போம். கருப்பசாமிக்கு பிள்ளையின் வாழ்க்கையை பற்றி கேட்க வந்தது யார்? என் குடும்பம் ஒன்று சேரணுமப்பா. கால் வந்துட்டுவாங்க. மனைவி ஒரு மாணிக்கம்னு படம் எடுத்தாங்க, நான் வீட்டில் அதை சொல்ல முடியலையே. வீட்டில் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு திசையில் மனசை வச்சுருக்காங்க.
உன் சொல்லுக்கு கட்டுப்பட்டு நிற்கக்கூடிய குணப்பக்குவத்தில் அவர்கள் இல்லை. அவர்களுடைய மனநிலைகளையும் நல்லாக்கணும். உடல்நிலை கோளாறால் ஒருவர் பாதிக்கப்பட்டிருக்கிறார், அவர்களையும் தெளிவு பண்ணி தரணும். வேற என்னப்பா வேணும்? கண்ணை முடிக்கா இந்த தை மாதமே நல்ல வரனை வர வைக்கிறேன். முதல் பத்திரிகையை கருப்புசாமிக்கு கொண்டு வந்து சேர என் பேரை போட்டுக்கான். வெற்றியாகி வருவோம் மகனே, இந்தா ஆனந்தப்படுவாய், வாழ்க. இது யாரு? என்ன இவங்களுக்கு கண்ணமுடைய மனநிலைகளில் ஒரு வகையான பிரேமை சக்தி. அது தெய்வம் இல்லை, மனப்பிரேமை. புரியுதா? மனப்பிரேமை. அவளுடைய அடங்கல் நிலைக்கு நம்ம சாமி உன்னைய கட்டுப்படுத்திடும் அப்படிங்கிற பயத்தில் அதை வேண்டாம்னு சொல்லுதா. அவன் மனசை மாற்றிட்டேன், தெளிவாக்கிடுவேன், வர வைக்கிறேன், போ, வந்துடுவா, போயிட்டு வரணும். கருப்பசாமிக்கு அதே காரைக்குடி எல்லை. அப்படியா? பிள்ளையின் வேலை சம்பந்தமாக கேட்க வந்தது யாரு? வேலை சம்பந்தமாக கேட்க வந்தது. வணக்கம் அக்கா, நல்லா இருக்கீங்களா? காலைல விட்டுவாங்க. என்ன வேணும்? என்ன வேணும்? என்னதான் வேணும்? பிள்ளை எங்கே இருக்குமோ இல்லை, என்ன படிக்கிறான்? கண்ணை முடங்குமோ இல்லை. நிறைய பொருள்கள் அடமானமாகி போச்சு. வச்சு பிழைக்கிறதுக்கு கூட பூமியும் இல்லை, பொண்ணும் இல்லை. இந்த பிள்ளைய படிக்க வைக்கிறது கூட கடன் பட்டு ஒவ்வொரு நாளும் வேலைக்கு போய் பிழைக்கிறது மாதிரி உள்ள நிலைமையில் கொண்டு போய் விட்டுருச்சு. அவன் வெளிநாட்டுக்கு போய் ஒரு பிஸ்னஸ் லைனில் இருந்து வெற்றியாகி வருவான். அவனை பற்றி கவலைப்பட வேண்டாம். அவனால் உன் குடும்பம் உயரும், உதவி உனக்கு கிடைக்கும். அதை வச்சு நல்லா ஆகிக்கும். 9 மாதம் ஆகும், பொறுமையாக இருக்க கட்டித்தார். சிவகங்கை மானாட்டம் மயிலாட்டம். என்னம்மா வேணும் பாப்பாவுக்கு? அங்கே தடியுது, அங்கே தடியுது. பாப்பாவுக்கு கல்யாணம் முடிச்சிட்டியா? புருஷன் எங்கே இருக்கான்? கையப்படி கண்ண முடி. வர வைக்கணுமா? அவன் வேணுமா உனக்கு? இவ்வளோ மறந்துரு, என்னை மட்டும் பாரு. உன் புருஷன் உனக்கு வேணுமா? உன்னுடைய உள்மனதிலிருந்து அவன் வேணுங்கிற செய்தி வரல, வெளிமனத்தில் பேசுத. அவனால் நீ ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்க, புரியுதா? அவங்க வீட்டாலவும் அதிகம் பாதிக்கப்பட்டிருக்க. இவன் கடைசி வரை நம்மளை வச்சு காலங்கழிப்பான் அப்படிங்கிற நம்பிக்கை ஓ மனசில் இல்லை. ஆனால் பெரியவங்களுக்காக நீ ஆமாச்சாமி போடுத. ஓகேவா? உண்மையா இல்லையா? கால் வந்துட்டுவா. பார்த்தியா? கட்டாயம் அடிமாட்டுக்கு விற்கிற மாதிரி நினைக்கிறியா பிள்ளைய? எருமை மாட்டு போய் உள்ள சிரிக்காதே, சிரிக்காதே. 3 முறை என்னைய பார்க்கவா? இவா உள்மனதுக்கு அவன் எந்த அளவுக்கு பொருந்துவான் என்பதை பார்த்து கால சூழ்நிலைகளை விலக்கி அவனுடைய கருத்தை ஒருமித்து பார்க்குறேன். அதுக்கு பிறகு இந்த வாழ்க்கை நிலைக்கும் நிலைக்காது என்பதை முடிவெடுப்போம். அதுவரை கால அவகாசம் தேவை. கால் விட்டுவான். இவளை அவன் நல்ல கேரக்டர் இல்லைன்னு சொல்லி ஒதுக்கி வச்சுருக்கான். இவளுடைய ஒழுக்கத்தில் அவன் குறை சொல்லுதான். இவளுடைய பழக்க வழக்கத்தை பற்றி தப்பாக நினைக்கிறான். ஆனால் இவா தப்பாக பழகலை, புரியுதா? அது நீ பெத்தவா, உனக்கு தெரியும். என்ன
ஒரு சில தப்புகளை வச்சுக்கிட்டு உலக வாழ்க்கையை நிர்ணயிக்கக்கூடாது. கிணத்துக்குள்ளே தண்ணி கிடந்த போது அது கலங்கி கிடந்தால் தப்பு இல்லை. அதை குடத்தில் கொண்டு வந்து வீட்டுக்குள்ளே வைக்கிற குடி தண்ணீரை ஆன பிறகு அது கலங்கிடக்கூடாது. அப்போந்தான் அதை குடிக்க முடியும். இப்போ நீ கிணத்து தண்ணி இல்லை, குடத்து தண்ணி. கலங்காமல் இருக்க வேண்டியது உன்னுடைய கருத்து. கால் வந்துட்டு வா. சரியா தப்பாப்பா? வரலாம். என்னால் மறக்க முடியலையே அப்படின்னு சொன்னால் நான் என்ன செய்வேன்? மனசு ஒரு பக்கம், மாங்கல்யம் ஒரு பக்கம்னு பொம்பளையை கட்டி கொடுத்தா பிரச்சனை வரத்தான் செய்யும். பெரியவங்க திருந்த வேண்டியதை விட்டுட்டு சின்னவங்களை வளப்படுத்தக்கூடாது. அப்படி இல்லைன்னா கல்யாணத்துக்கு முன்னால் என்னையை வந்து பார்த்துருக்கணும். அந்த மனத்தை நான் பக்குவப்படுத்தியிருப்பேன். அந்த விதி உங்களுக்கு ஒத்துழைக்கலை. அதனால் குற்றம் உங்கள் மேலே இல்லை. 3 முறை என்னையை பார்க்கவா, வெற்றியாகித்தாரேன், திருத்தித்தாரேன். அவனுக்கு இவள் அதுக்கு சரி வர மாட்டாள். மண்டையில் புரிஞ்சுக்கா, புரியாட்ட விட்டுருப்பா. அதே சிவகங்கை எல்லை திருமணம் சம்பந்தமாக கேட்க வந்தது யாரு? யாருக்கு கல்யாணம்? ராசா யாருக்குப்பா? இருங்க, கூப்பிடுறேன். ஏன் அவசரம் வேண்டும்? ஆனந்தமாக இருங்கள். கால் வந்துட்டு வா. உங்கள் எல்லைக்குள்ளே போனேன். சங்கிலி கருப்பசாமின்னு ஒரு சாமி வராரு. எங்கே இருக்காரு? ஐயனார் பக்கத்தில் சங்கிலி கருப்பம்னு ஒரு தனியை ஒரு சாமியை வச்சுருக்காங்க. காலில் விட்டுவா. அந்த சாமி அருள்வாக்கு சொல்லக்கூடிய ஒருத்தனும் அங்கே இருக்கிறா. உன் பிள்ளைக்கு கல்யாணத்தை குரு பகவான் 7ஆம் பார்வை பார்க்கல, 8ஆம் இடத்தை பார்க்குறார். அதனால் ஆயுள் ஸ்தானத்தை பார்க்குறதுனால கல்யாணத்தை முடிக்கலாம்னு ஒரு சாத்திரம் சொல்லும். ஆனால் அங்கே புருஷவசியம் ஸ்திரீ வசியம்ங்கிறது ரெண்டும் பொருந்தாது. அதனால் பங்குனி மாதம் 24ஆம் தேதிக்கு மேலே சனி பகவான் மாறுவார். அப்பொழுது அந்த கல்யாண காரியம் ஒழுங்காக நடக்கும். நான் ஜெயிச்சு தரேன். கால் வந்துட்டு வா. அதனால் திருமணத்துக்கு முன்னால் அவனை ஃப்ளைட்டில் ஏற்றவா. திருமணத்தை முடிச்சுட்டு ஏற்றுவோமா? அந்த வழக்கு உனக்கு தீரக்கூடிய நேரம் வந்தாச்சு. உன் மகனுக்கு நீ ஸ்திரியை தேடலாம், அவன் வந்துடுவான், ஆனந்தமாக நடக்கலாம். அந்த வழக்கு ஒரே விசாரணையில் முடிச்சு தந்துட்டேன். நீ ஜெயிச்சு வருவ, தங்கம் பெறுவ. என்ன பெறுவ? தங்கம். எஸ். அதே சிவகங்கை பையனுடைய திருமணத்தை பற்றி கேட்க வந்தவங்க. கால் வந்துட்டு வரலாம். மங்களம் அருள்வாய். பையனுக்கு நல்ல நேரங்கள் தோன்றியாச்சு. இனிமேல் அவனை பற்றி கவலைப்படுறதுக்கு ஒன்றுமே கிடையாது. மாசி சிவராத்திரி வரை பொறுமையாக இருக்க வேண்டும். பங்குனியில் திருமணத்தை பற்றிய பேச்சுவார்த்தையை நடத்திடுவோம். வைகாசியில் ஆனந்தமாக நடத்திடுவோம். எல்லாம் கூடி வந்தாச்சு. குழப்பம் இல்லாமல் நடந்துடும். கால் வந்துட்டு வரலாம். வெட்டியாக்கி தரேன்ப்பா. மேலூர் எப்பா? திருப்பத்தூர் பக்கம் இருக்கிற வேலூர், அது அல்ல. மதுரையை தாண்டி திருச்சி ரோட்டில் இருக்கிற மேலூர். போகாதே போகாதே என் கணவா, சொல்லாத சொப்பனோ நானும்
இந்த இடத்த கண்டிப்பாக நீங்கள் செலவழிச்சதுனால உங்களுக்கு நான் வாங்கி தந்துடணும். அப்போ வியாபாரம் ஏலம் நடத்தலாம், காலைல வந்துட்டு வரலாம். மூளை நரம்பியல் கொஞ்சம் பாதிக்கப்பட்டிருக்கு. அது பிறவிலே பாதிக்கப்பட்டிருக்குங்கிறது தான் பேச்சு. ஆனால் இது ஒரு மருத்துவத்தாலும் தெய்வ சக்தியாலும் குணமாகி காலப்போக்கில் பேச்சுவார்த்தையும் தெளிவும் கிடைக்கும் என்று மேலிருந்து உத்தரவாயிருக்கு. 6 மாத காலங்கள் பொறுத்திருந்தால் இவருடைய வாழ்க்கையும் நடைமுறையும் செம்மையாக நடக்கும், வாய் திருத்தமாக பேச வைக்கலாம் அப்படின்னு உத்தரவு. காலில் விட்டார். உன் பேர் என்னடா? என்ன பேரு? வா. கருப்பசாமி. 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 இந்தா 6 மாதம் பொறுமையாக இருக்கணும். பேச வச்சு தரேன். இந்தாமா. ஒன்றுமே கிடையாது, கவலைப்படாத. நல்லா தைரியமாக இருங்க. சரியா? கடன்பட்டு மனவேதனை அடைந்து வந்த மகன் ஒரு தடவை காலில் வந்துட்டு வா. வரலாம். நிறைய பேர்கிட்ட கல்யாணத்துக்குன்னு போய் நான் பார்த்து ஏமாந்து போயிட்டேன் சாமி. புரோக்கர்கள்ட்ட பணம் கொடுத்தும் ஏமாந்துட்டேன். இது யாரு? இது யாருங்க? இப்படித்தான் உன் கல்யாணத்திலையும் ஒவ்வொருத்தராக தடுக்கி உன் பிரச்சனை வந்துக்கிட்டு இருக்கு. காலில் விட்டு வாடி. அறுபது வயதுக்கு மேலேயும் கல்யாணம், 40. பூசாரிகள்கிட்ட பணம் கொடுத்தும் ஏமாந்தாச்சு, சோசியக்காரங்கள்ட்ட பணம் கொடுத்தும் ஏமாந்தாச்சு. இதுவரை ஒன்றுமே நடக்கலை. கல்யாணம் நடக்குமா நடக்காதா? யாராவது ஒருத்தியை பார்க்கலாம்னா 10 நாள் பேசுதா பாதவத்தி, அதுக்கு பிறகு வரமாட்டுக்கான். அதனால் இதுக்கு ஒரு முடிவு எப்படி சாமி கிடைக்கும்? எனக்கு வாழ்க்கைக்குன்னு ஒரு துணை வேணுமே, உண்டுமா கிடையாதா? அதுதான் உன் கேள்வி. கால் வந்துட்டு வரலாம். அப்படியா? வாப்பா. எட்டுன சொந்தத்தில் கணவனை பிரிந்து ஒரு பொண்ணு இருக்கா. கேட்டுக்கா. எட்டிய சொந்தத்தில் கணவனை பிரிந்து ஒரு பெண் இருக்கா. அவள் உனக்கு மனைவியாக வரக்கூடிய சூழ்நிலை இருக்குடா. முடிச்சுக்கிடுவியா? இந்த வைகாசிக்குள்ளே அந்த பெண்ணை காட்டுறேன், கல்யாணத்தை முடிச்சு வைக்கிறேன். வியாபாரம் நடக்கும். நல்லா. அவனுக்கு அரசாங்க வேலை கிடைக்காது, பிரைவேட்டில் வேலை கிடைக்கும். அவன் உயர்வாக வாழக்கூடிய நேரங்களுக்கு இன்னும் 3 மாத கால அவகாசம். அதே மாதிரி சொந்தத்தில் பெண் இருக்கும்னு நீ கற்பனை பண்ணுவ, அது நடக்காது. அதனால் வரக்கூடிய ஆவணி மாதத்துக்குள்பட அவனுக்கு கல்யாணமும் நடக்கும், அதுக்கு முன்னால் வேலையும் கிடைக்கும். என் தங்கை காளி உன் வீட்டு பக்கம் வருவா, கும்பிட்டுக்கா. வெற்றி. நீதிமன்றத்தில் டைவர்ஸ் சம்பந்தமாக வழக்கு யார் பதிவு பண்ணியிருக்கா? தாத்தாட்ட எல்லா பிரச்சனையும் இருக்கு, ஏன் கவலைப்படுது? யாருக்குப்பா வேண்டாம்னு எழுதி வாங்கியிருக்க? கல்யாணம் பண்ணி வேண்டாம் எழுதி
எழுதி முடிச்சாச்சு. ஆனால் அது கோர்ட்டுக்கு போகாமலே உங்களுக்குள்ளே முடிச்சிட்டிய. மீட் சோல் அண்டர்ஸ்டாண்டிங். புத்திசாலித்தனமாக நோட்டரி பப்ளிக்கை வச்சு எழுதிட்டிய. கால் வந்துட்டு வாங்க. ஆமாம், சண்டை போடாதீங்க அக்கா, கொஞ்சம் பொறுமையாக இருங்க. உன் பையனுக்கு கல்யாணத்தை முடிக்கவா ஒருத்தைய கூட்டிகிட்டு வரானே, அவளை சேர்த்துக்கிடுவோமா? தைரியம் இல்லையா? இந்த பூனையும் பாலை குடிக்குமான்னு சொன்னது மாதிரிலாம் இருக்கலாம்ப்பா. அப்போ அவனுக்கு கல்யாணம் வேண்டாம்னு வச்சுக்கிடுவோமா? அப்படி சோம்பேறி பையில கல்யாணம் முடிச்சு என்ன செய்ய போகிற? காலில் வந்துட்டு வா. வரக்கூடிய தை மாதத்தில் உனக்கு வேண்டியவங்க மூலமாக ஒரு பெண்ணு கேட்கும். அந்த ஸ்திரியை கல்யாணம் முடித்து வச்சு வெற்றியாக்கி தந்துடுறேன். நிலையான வருமானத்தையும் அள்ளித்தாரேன். திருப்பரங்குன்ற முருகனை ஒரு தரிசனம் பண்ண சொல், வெற்றியாக்கி தரேன். சாமி, எனக்கு பிள்ளை இல்லையே. என்னடா வேலைக்கு முயற்சி பண்ண? கவர்மெண்ட் வேலைக்கு. எவ்வளோடா பணம் கட்டின? அப்படியா? கண்ணை மூட பார்க்கலாம். இப்போ பிசிக்கல் உன்னால் முடியாதடா, இயலாதவன் ஆகிட்டிய. கால் வந்துட்டு வா. என்னது முடியாதுன்னு கண்டுபிடிக்கிறோம் இல்லை? சொந்தமாக ஒரு தொழிலை ஆரம்பிச்சுக்கா. 6 மாதங்களுக்குள்ள உனக்கு திருமண காலத்தை உருவாக்கி வெற்றியாக்கி தரேன். இந்தா பிஸ்னஸ். கனவு காணும் வாழ்க்கையாவும். 6 மாதம் பொறுமையாக இருடா. என்ன, ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டில் ஒரு போஸ்டிங் காத்திருக்கு, ஆசத்துவம் போ. 2ஆம் தரமாக ஒரு பொம்பளை பிள்ளை கிடைச்சா போதுமா உங்களுக்கு? அப்படின்னா தாரேன். காலை வந்துட்டு வா. கேட்ட கேள்விக்கு பதில் என்ன? ஆமாம். ஏப்பா, காத்தாயின்னு ஒரு சாமி வருது, அது எங்கடா இருக்கா? கற்பாயி காத்தாயி. பெரிய ஆயின்னு ஒரு சாமி அம்மா வராள், அவ எங்கடா இருக்கா? கால் கால். ஏய் கற்பாயி, சோமா இருக்கியா? பொம்பளை பிள்ளை பிறக்கும், மீனாட்சி அம்மான்னு பேர் வச்சுக்கோ. வரக்கூடிய சித்திரை அழகர் ஆற்றுல இறங்கிறதுக்கு முன்னால் குழந்தை ஜனனமாகும். அப்படி என் உடம்பில் கர்ப்பப்பையில் இன்னொரு குழந்தை பிறக்கும்னு டாக்டர்கிட்டேருந்து எனக்கு பதில் வரலையே. ஆனால் இயல்பாகவே உனக்கு பிறக்கும் என்பது உத்தரவாகும். மீனாட்சின்னு பேர் வச்சுக்கா, ஜெயித்து வா, வெற்றி உண்டு. போன வருஷத்தில் ஒருத்தனுக்கு குழந்தை பிறக்கும், பத்மநாதம்னு பேர் வைடான்னு சொன்னேன். பிள்ளையை பெற்று தாளாட்டிக்கிட்டு பத்மநாதம்னு பேர் வச்சுருக்கான். அடுத்த மாதம் குழந்தைய கொண்டு வரான். இன்னும் 2 முறை காலைல வந்துட்டு வாப்பா. நல்ல கண்ணை மூடி உட்காந்துக்கா, எண்ணெயை மட்டும் நினச்சிக்கா. வந்துருவாளா? சரி. உன் மனைவி 3 மாதத்தில் மனம் திருந்தி வருவாள். நீதிமன்றத்தின் வாசலிலே நின்றாலும் அவள் நெஞ்சுக்குள்ளே இறங்கி மாற்றத்தை உருவாக்கி கொண்டு வந்து சேர்க்குறேன். வெற்றி உண்டு. இந்த கனியை வச்சு கும்பிட்டுக்கா, சக்தியோடு நடக்கும். உங்களுக்கு செங்கோட்டை இல்லையே? செங்கோட்டை கிடையாது. ஊர் செங்கோட்டையில அவ்வளோ சொல்லணும். அவங்க கூட வந்திருக்கிய, ஆனால் ஊர் செங்கோட்டையில
அகத்தியர் கோயில் எங்கே இருக்குது? உங்கள் பக்கத்தில் இருக்கோ? காலில் விட்டு வாங்க. இன்னொரு தடவை காலில் விட்டு வாக்கா. உன் பிள்ளைக்கு கல்யாணத்தை தடை இல்லாமல் நடத்தி தாரேன். ஆனால் அது எப்போ நடக்கும் அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. ஆனி மாதம், ஆடி மாதத்துக்கு முன்னால் ஆனி மாதத்துக்குள்ளே ஒரு பெண் அமையும். அதை பேச்சுவார்த்தை நடத்தி தெளிவு பண்ணிவிட்டு 9 மாதத்துக்குள்ளே நடத்தி தரேன். வெற்றி விட்டு அமைஞ்சாச்சு. செங்கோட்டை இஸ்லாமிய பெண்ணடியாள். ஏன்பா கீழே விழுதீங்க பெரியவரே? யார் அவர்? ஏன் விழுதார் அண்ணாச்சி? செங்கோட்டை எங்கே இருக்கிய? என்னம்மா சாமி வருமா? என்ன சாமி? என்ன சாமிம்மா வரும்? நீங்கள் இஸ்லாமியராக இருக்கே, மாடசாமி வருது. ஓ அப்படியா? தொடாத. உட்காரலாம். இப்போ 2 பேரும் ஒன்று போல காலை விட்டு வாங்க பார்ப்போம். என்ன பிள்ளையா சண்டை போட்டு எழுதி எப்பயே இல்லையா? வந்து உட்காருங்க, மன நிறைவாக உட்காருங்க. அந்த மனத்தில் எதுவும் குறையில்லை. வாமா 2 வரம் வாங்கிக்கலாம். என்ன வேணுமா உனக்கு? இவருடைய உடல்நிலையை பார்த்தேன். முதுகெலும்பும் கழுத்தும் வலி இருக்கு. அப்பப்போ இரவில் தூங்க முடியாத அளவுக்கு மன புலப்பமும் குழப்பமும் இருக்கு. யாரோ செய்வனை வச்சு தான் அந்த பிரச்சனை நடந்திருக்குங்கிற ஒரு கற்பனையும் இருக்கு. இது சாமியை கெட்டிட்டாங்களா அல்லது அந்த சாமிக்கு நமக்கும் பிரச்சனை வந்துருச்சா அப்படிங்கிற ஒரு குழப்பம் உள்ளத்தில். ஆங்காரம் வருது, ஆவேசம் வருது, ஆனால் தெளிவு நடக்க மாட்டேங்குது. அதனால் இந்த மாந்திரிகத்தை தீர்த்து உன்னை செம்மையாக வாழ வைக்கிறேன். மல்லாங்க படுக்க போடுங்கப்பா, படுக்க போடுங்க. காலில் வந்துட்டு வா. என்னடா வேணும் தம்பி? உன் கொண்டாட்டி எங்கடா இருக்கா? கல்யாணம் முடித்தா உனக்கு வேற கிடைச்சிரும்னு உத்தரவு இருக்க போய் தான் அந்த கேள்வியை சொன்னேன்டா. பக்கத்தில் வா, கண்ணை மூடி உட்கார் பாப்பா, நிமிந்து உட்கார். நான் இந்த மாதிரி சாமி இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் நம்புறதில்ல. ஆனால் போய் பார்ப்போம், நமக்கு ஏதாவது வாக்கு கிடச்சி நல்லாயிட்டா கடவுளை நல்ல நம்பிக்கலாம், கும்பிட்டுக்கலாம் அப்படிங்கிற எண்ணத்தோடு வந்திருக்கேன். கால் வந்துட்டு வா. அதுதான் உள்ளம். அதுக்கு என்ன செய்ய முடியாது, அது உலகத்தினுடைய இயற்கை. தப்பாக நினைக்கக்கூடாது. ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே, ஜூன் மாதம் உனக்கு ஒரு வேலை கிடைக்கும். அரசு சம்பந்தமான ஊழியம் கிடைக்கும். வெற்றி அடைந்து ஜெயிச்சு வருவேன். என்னை மகிழ்ச்சியாக பார்ப்பேன். போயிட்டு வா.